ஈரோடு திக்ர் மஜ்லிஸ் அப்துல் மாலிக் ரசாதி தாமாத்து பரகாத்து பயான் சிஸ்தியா சேனல் சேலம். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى باركنا حوله لنريه من آياتنا إنه حكيم عليم صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சையதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீஹீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைഖுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் ஒரு உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் மிஅராஜுடைய இரவு என்பதாக பலர்களும் சொல்கின்றார்கள். அதே நாமும் சொல்கின்றோம். அந்த மிஅராஜ் என்ற இந்த இரவுக்கு தனித்தன்மை எதுவும் இருக்கிறதா என்று கிதாபுகளிலே அலசி பார்த்தால் அதற்கொண்டு ஒரு தனித்தன்மை இல்லை என்று தான் சொல்கின்றார்கள். இருந்தாலும் கூட நம்மவர்களுக்கு இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட இரவு, இந்த இரவு என்பதற்காக வேண்டி அதை சந்தோஷமாக கொண்டாடலாம் என்று நம்முடைய பெரியாருடைய முடிவின் அடிப்படையில் இந்த மிஅராஜ் இரவை சில இடங்களிலே கொண்டாடுகின்றார்கள். மிஅராஜ் என்று சொன்னால் மீமு ஐனு ரா அலிஃபு ஜீமு 5 வார்த்தை இருக்குது. அதற்குள்ளேயே இந்த மிஅராஜ் என்பதும் உள்ளே அடங்கப்பட்டிருக்கிறது. மீம் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐன் என்று சொன்னால் உரூஜ் ஏறுதல் என்று அர்த்தம், ரா என்று சொன்னால் ரஜப் மாசத்துல, அலிஃபை கொண்டு அல்லாஹ், ஜீமை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா ரஜப் மாசத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக வானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள் என்ற கருத்துப்பட இந்த வாசகத்திலே அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே மிஅராஜ் என்பது ஒரு உயர்ந்த ஒரு இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மஹான் சொல்லக்கூடிய தன்னுடைய மாம வீட்டில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான் என்று கூப்பிட்டார்கள். அந்த வீட்டுடைய முகத்தை பிரித்து கொண்டு உள்ளே இறங்கி அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். அழைத்து சென்று அவருடைய நெஞ்சை பிளந்து அவருடைய உள்ளத்தை கொஞ்சம் தண்ணீரால் கழுவி அங்கே திருப்பி அதை உள்ளே வைக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை பார்க்க செல்வதற்கான சக்தி அந்த உள்ளத்திற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அப்படி ஒரு அமைப்பை அல்லாஹ் நிர்ணயமாக ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏன் இந்த மிஅராஜ் இரவை அல்லாஹ் அவருக்கு கடமையாக்கினான் என்று நாம் பார்க்கும் பொழுது அழகாக நிறைய விஷயங்களை சொல்கின்றார்கள். ஒன்று, இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி கடுமையான போராட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த வெளி உலகத்திலே இவர்களுக்கு ஆதரவாக இவருடைய சச்சா அபூ தாலிப் இருந்தார்கள். அவர்கள் தம்முடைய சகோதரருடைய மகன் என்ன செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவன் மீது எவரும் கை வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்கொள்ளவில்லை. இப்படி வெளி உலகத்திற்கு, வெளி மக்களுக்கு மத்தியிலே தனக்கு பாதுகாப்பாக ஒருவர் இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டவர்கள்
அங்கு வெளியிடக்கூடிய சங்கடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஆறுதல் கூறுவதற்கு தங்களுடைய ஆண்மையான மனைவி கதீஜா ரலியல்லாஹு இருந்தார். இவருடைய அரவணைப்பும் அவர்களுடைய ஆதரவும் இவருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடியோடு கூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மக்காவாசிகள் ஒரு திட்டம் தீட்டினார்கள். என்ன திட்டாங்க? இவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம், இவங்க கூட ஈமான் போட்டவங்கள இவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஒண்ணு கொடுக்காது, ஒரு காட்டத்தை போட்டுருவோம் அப்படின்னு தூக்கி போட்டாங்க. இப்படி ஒரு நாள் நல்ல 3 வருஷத்துல அந்த காட்டுக்குள்ள போட்டாங்க. இலைகளையும் தலைகளையும் சாப்பிட்டு கொண்டுதான் இவர்கள் இருந்தார்கள். இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு தாங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சச்சா அபூ தாலிப் வஃபாத்தாகிவிட்டார். தன்னுடைய அருமை மனைவியார் கதீஜா ரலியல்லாஹு வஃபாத்தாகினார்கள். ரொம்பவும் சோர்ந்து போய் எப்படா இஸ்லாத்தை பரப்புறது என்ற மன கவலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து அவர்களை என்னை பார்த்து கொண்டு உனக்கு உற்சாகம் வரும், தைரியம் வரும், கல்வியை உனக்கு நிம்மதி ஏற்படும் என்பதற்காக வேண்டிதான் மேராஜை அல்லாஹ் கடமையாக்கினார். அந்த மேராஜை கடமையாக்கிய அவர்களுக்கு மேராஜுக்கு போகும் பொழுது சில இடங்களுக்கு செல்கின்றார்கள், ஸல்லல்லாஹு செல்கின்றார்கள். செல்லும் வழியிலே சில அற்புதங்களை அல்லாஹ் காட்டுகின்றார். ஒரு கூட்டம் இருந்தது. அவர்களிடத்திலே அமைப்பு என்னவென்று சொன்னால், குழந்தை பிறந்தால் அழுகுவார்கள், யாராவது மூத்தாயிட்டாங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க வந்து ஆண் குழந்தை பிறந்தாங்க 2 நோம்பு விட்டாங்க, பெண் குழந்தை பிறந்தாங்க 1 நோம்பு வைப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டப்பட்டாங்க. அவர் சொல்லுவாங்க, இந்த குழந்தைகள் பிறந்து எப்படி வருமோ என்பது எங்களுக்கு தெரியாது, ஆகவே அல்லாஹ்வின் பாதுகாப்பு கேட்பதற்காக வேண்டி நாங்கள் இப்படி தொழுது அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இந்த குழந்தை மூலமாக எந்த முசீபத்தை வரக்கூடாது அல்லாஹ் அப்படின்னு கேட்போம். அந்த குழந்தை அவங்க மௌத்தான பொழுது வீட்டுக்கு முன்னாடியே அடைக்கிடுவார்கள். ஏன் செய்யும் பொழுது இவர்கள் நல்லதாக வாழ்ந்தார்கள், அதே போல் நாங்களும் வாழ வேண்டுவதற்காக முன்மாதிரியாகத்தான் அவனை முன்னால் அடைகிறோம் என்பதாக சொல்வார்களாம். இப்படி பலவிதமான காட்சிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு பார்த்துவிட்டு மேராஜுக்கு செல்கின்றார்கள். இந்த மேராஜுக்கு செல்லும் பொழுது போடக்கூடிய இந்த ஆறுதலுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை தன் பக்கம் அழைத்துக் கொண்டான். இதை நம்முடைய சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உத்தரவு பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின் என்ற வாசகத்தை சொன்னார்கள். தொழுகை இருக்கிறது, இது முஃமின்களுடைய மிஅராஜாக இருக்கிறது என்று கூறினார்கள். அது என்ன காரணம் என்று கூறினால், தொழுகையில் ஒரு மனிதன் முதலாக அவன் அல்லாஹ் என்று சொல்லி தக்பீர் கட்டி அவன் நின்று விட்டால் அப்பொழுது சலா ஓதுகின்றான், அல்லாஹ்வை புகழ்கின்றான். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்ஹம்து சூரா ஓதுகின்றான். அல்ஹம்து சூராவிலே அல்லாஹ்வுடைய புகழ் மாலையை அங்கே முழுமையாக அங்கே சொல்கின்றான். சொல்லும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். நடியானை பார்த்தியா, தன்னுடைய தொழுகையிலே முதலில் எடுத்தவனையே என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதாக சந்தோஷப்படுகிறான். அதற்கடுத்து அவன் நிலையிலிருந்து ருக்குவுக்கு செல்கின்றான். அங்கு சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொல்லும் பொழுது மகத்து மிக ரப்பே நீ தூய்மையானவன் என்பதாக அங்கேயும் போடுகின்றான். அடுத்ததாக சுப்ஹானல்லாஹில் அலா அதுல ரப்பனா லக்கல் ஹம்து யா அல்லாஹ் உனக்கே என்ன பண்ணுவதாக அந்த சிறு நிலையிலிருந்து அந்த நிலைக்கு சிறு நிலைக்கு வருகின்றான். அப்போது ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்கின்றான். மீண்டும் அவன் சஜிதாவுக்கு செல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹில் அலா உயர்த்தியாய் ரப்பே நீ புகழ்ந்து என்பதாக இப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து இவன் இறை அன்பிலே இறைவனுடைய அந்த முஹப்பத்திலே அவன் ஈடுபட்டு இருக்கும் பொழுது கடைசி நேரத்திலே இவன் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கின்றான். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரோ அதே போன்று இந்த அடியான் கேட்கின்றான், இந்த அடியானே நீ தொழுதாய்,
இப்போது என்கிட்ட என்ன கொண்டு வந்திருக்கிற, என்னை புகழ்ந்த, என் மீது நீ ஆசை வச்ச, எனக்கு என்ன வேணும் கேட்ட, எல்லாமே கேட்ட, ஆனால் என்ன கொண்டு வந்திருக்கிற என்று கேட்கும் பொழுது அப்புறம் சரதா சொல்ல கொஞ்சம் வாசகத்தை அப்படி சொல்லினான். அத்தகையாத்து இல்லாஹி வஸ்ஸலவாத்து, என்னுடைய உடலாவுக்கான காணிக்கையும் என்ன பொருளாதார காணிக்கையும், உடலாக என்ன பொருளாதார காணிக்கை அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ் பயன்படுதாக அவன் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன் சொன்னாங்க. தொழுகை மூமின்களுக்கும் மிஅராஜா இருக்கும். ஆனால் தொழுகை போட்டு இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணுமோ அந்த முறைப்படியாக இருந்தால் அது மிஅராஜுடைய அமைப்பிலே அல்லாஹ் தஆலா அதை ஆக்கிவிடுகின்றான். இல்லை என்று சொன்னால் ஏனோ தானோ என்பதாக அவன் பொடுபோக்காக அவன் அது குசாலா ஏதோ பொடுபோக்கு தன்மாக தொடுகின்றான் என்பதாக சூழ்நிலை உண்டாகிறது. ஆனால் அவன் உண்மையிலேயே அல்லாஹ்வை நினைத்து இறை பக்தியோடு தொழுவது சொன்னால் அதற்கு சில பயிற்சிகள் மன ஓர்மையை ஏற்படுத்துவதற்கு பாடுபட வேண்டும். என்னதான் பாடுபட்டாலும் கூட அது அவனுக்கு அதில் முன்னேற்றம் வருமா என்று சொல்ல முடியாது. ஒரு பெரியார் இன்னொரு பெரியார் சொல்கிறாரு, நீ முழுமையாக மன ஓர்மையோடு எதையும் நினைக்காம நீ தொழுதுனாக்க என்னிடத்தில் உள்ள பச்சை போலோடு கொடுத்தேன்னு சொன்னாரு. அவரும் சரி சொல்லி தொழுதாரு. தொழுது முடிச்சோடனே கேட்டாரு, இந்த போலை கொடுக்க சொல்லும்போது நீ சரியாதான் தொழுத, கடைசியில் அத்தியாயத்தில் இருக்கும்போது அந்த பச்சை பொருளுடைய நிறை என்னன்னு நீ யோசிச்சிட்ட, அதனால உனக்கு கிடையாது. எப்ப தொழுத ஆரம்பத்துல எல்லாத்தையும் கரெக்டாக தொழுதாரு, கடைசி நேரத்தில் அத்தியாயத்திற்கு மட்டும் நீ எப்படி நினைச்சிட்டீங்க. அவனா சரி இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவர் கேட்க சொல்றாங்க. நான் இறையச்சத்தால் இறைவனுடைய பக்தியால் அவனோடு நான் சேர்ந்திருக்கும் பொழுது எனக்கு அல்லாஹ் இதை காட்டி கொடுக்கின்றான். சொல்லுவாங்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எல்லாமே காட்டி கொடுக்கணும். அதாவது ஒரு மனிதன் இந்த மனிதனுக்கு கண்ணாடியை போட்டு உள்ளது, ஒரு மூமின் மிராத்து மூமின் இன்னொரு மனிதன் கண்ணாடியை போட்டு உள்ளவங்க. இந்த கண்ணாடி எப்போ வரும்னு சொன்னாக்க அவன் நன்மை செய்யக்கூடியதா இருந்தால் அல்லது நல்லது செய்யணும் என்ற நோக்கத்தோடு இருந்தால் அந்த மாற்றத்தை உண்டாக்கி கொடுப்பான். ஒரு மனிதர் சொல்லிட்டு இருக்கிறாரு, சரியா தொழுகிறாரா இல்லையா என்பதை நான் பார்க்கணும்னு சொன்னாக்க அவர் எப்படி செய்கிறாரு என்பதை பார்ப்பதற்கு நம்ம ஒரே சின்ன நம்ம பார்க்குறோம். அவர் தப்பா தொழுகிறாருனாக்க அவர் தப்பா தொழுகிறாரு, சரியா தொழுகிறாரு அப்படின்னு பார்த்தாக்க அவன் சரியா தொழுது. இது எப்படி செய்யறாங்க, நமக்கு அவருடைய தொழுகை நமக்கு ஒரு கண்ணாடியை போட்டு எடுத்து காட்டப்படுகிறது. எப்படி கண்ணாடிகள் நம்ம பார்க்கும்போது முகத்திற்கான குறைகள் தெரிகிறதோ அதே போன்று பிறருடைய தொழுகையை பார்த்த உடனேயே நம்மளுடைய குறைகளை அங்கே அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகின்றான். அப்பொழுது ஒரு மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்கின்றான். அதற்காக வேண்டிதான் ஒரு மூமின் கண்ணாடியை சொல்கின்றார்கள். அந்த கண்ணாடியை போன்று நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஒரு மூமின் கண்ணாடி சொல்லப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அது தபோனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொழுவதற்காக முதிர்ச்சி உட்கார்ந்துட்டாக்க பக்கத்தில் பார்ப்பாங்களாம். பார்த்தா சொல்லுவாங்களா, இவன் இந்த தப்பு செஞ்சிருக்கிறான், இந்த தப்பு செஞ்சிருக்கான்னு சொல்லுவாங்களாம். அப்போ கண்ணா உனக்கு இதே குழப்பச்சா தப்பு செஞ்சு வந்து பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு அப்பா அல்லாஹ் கண்ணியாதான் இந்த இல்மை எங்களிடத்திலிருந்து மறைச்சிது. ஒரு மூமினுடைய உள்ளத்தை பார்க்கக்கூடிய இந்த எண்ணத்தை எழுதிக்கிட்டு தோற்றினாலாம், அதை நீங்கிட்டான். அப்புறம் யாரை பார்த்தாலும் அவங்க நல்ல எண்ணத்தை போகலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு நல்ல மனிதர்களுடைய பழக்கம் நடக்க யாரை பார்த்தாலும் நல்லவங்க சொல்லுவாங்க, கெட்டவங்க சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னாக்க அப்பதான் நல்லவங்களாம் மாறுவாங்கன்னு அர்த்தம். அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அர்த்தமா? அப்படி இல்லை. அவங்க தப்பு செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க அநியாயம் செய்யக்குள்ள இருந்தாலும் கூட பெரியாருக்கு முன்னால் வந்தாக்க அவங்கள நம்ம முன்னாடி வந்துட்டாரு, அவங்களோட தன்னுடைய
தவறை உணர்ந்து வந்திருக்கிறாரு, அவருக்கு மாற்றத்தை உண்டாகணும் என்பதற்காக தான் அவங்க நல்லது சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வாழக்கூடிய பெரியார்கள் தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க. அப்படி வாழக்கூடிய பெரியார்கள் தான் உலகத்தில் நிறைய வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த பெரியார்கள் நாதாக்களுடைய தொழுகை மேராஜை போன்று இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது சரியாக வராது என்பதை தான் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இன்றைய இரவு மேராஜுடைய இரவு என்பதை நாமெல்லாம் வழங்கியிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானத்திற்கு போனார்கள். ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபியை சந்தித்தார்கள். சந்தித்தது காரணம் என்னவென்று சொன்னால் இவர்களுடைய அற்புதங்களை அவர்களுக்கு காட்ட வேண்டுவதற்காக வேண்டி ஒரு சையதுல் அன்பியா அன்பார்குலம் தலைவரக்கூடிய ஒரு மனிதர் இவருடைய பூத உடலை கொண்டு இங்கே வந்திருக்கலாம் என்று பார்த்தவர் சந்தோஷப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு வந்தது, அதாவது சொல்லப்படுகிறது இந்த மேராஜுடைய இரவு ஒரு நொடிக்கு உள்ளே நடந்து விட்டது சொல்றாங்க. அதாவது சொல்லப்படுகிறது காப்பாவுடைய ஆட்டி அது முடிவுக்குள்ள போயிட்டு வந்தாங்க அழுகப்பட்டது. இன்னொரு சொல்றாங்க சரதானுடைய அந்த படுத்த படுக்கையுடைய அந்த சூடு ஆறுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுச்சு. அப்படின்னாக்கா எவ்வளவு நேரத்துக்கு போயிட்டு இருந்தாங்க பார்க்கிறேன். ஒரு 20 ஆகல, கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சரி, அப்படின்னா என்ன ஆகுதுன்னாக்க உலகத்தை அப்படியே என்னச்சா இயங்குலமா அப்படியே திறந்து வச்சுட்டாங்க. அது அப்படியே திறந்து வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானத்துக்கு போயிட்டு எல்லா நிலையும் பார்த்து வந்த பிறகு அது இயங்க வச்சான். அதனால அந்த நேரத்தை குறுக்கி கொடுக்கிறது அது அல்லாஹ்வுடைய கையில் அரசு சொல்லப்பட்டிருக்குது. பெரியார்களுக்கு அல்லாஹ் பூமியை சுட்டு கொடுப்பான், அல்லாஹ் நல்லவர்களுக்கு பூமியை சுட்டு கொடுப்பான், காலத்தை சுட்டு கொடுப்பான் சொல்லப்படுகிறது. ஒரு பெரியாரை பற்றி சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடியது ஒன்னே காலத்தையும் ஓதுப்பான்னு சொன்னாங்க. முதல் நாளா அசருக்கு ஆரம்பிச்சாங்களாம், அசருக்கு ஆரம்பிச்சு மறான இஷா முடிச்சாங்களாம். அல்லாஹ் சொல்லி போட்டு அப்படியே அவங்க முயற்சி பண்ண என்ன ஆகுதாங்க, அசரில் ஆரம்பிச்சது காலைல முடிச்சாங்களாம். அப்போ நைட்டு முடிச்சாங்க. கடைசி என்னன்னாக்க அசரில் இருந்து மகரிப்புக்குள்ள ஓய்வு முடிச்சுவாங்களாம். ஒரே காலிச்சோம் எப்படி ஓய்வு முடிப்பாங்க? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது நம்ம கையில கிடையாது. இது நேரத்துடைய பறக்கத்துங்கிறது அங்கதே தெரியும். நேரத்துடைய பறக்கத்துங்கிறது அங்கதே இருக்குது. ஆமா, ஒரு நாள் செய்யக்கூடிய அமல்களை கொஞ்ச நேரத்தில் முடிக்கிறாங்க சொன்னா இது இறைவனுடைய பறக்கத்து. அந்த பறக்கத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவுக்குள்ள சூடு ஆகுறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்தாங்கன்னாக்க இதே பறக்கத்து. நம்ம கேள்விப்படுறோம், நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து ரவுசலாம் ஒரே நேரத்தில் 10-15 இடத்துல நோக்கம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி அவளை வந்தாங்களா, அவனுடைய உருவம் வந்துச்சா, என்ன வந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் ஆஜரானாங்க. சரி, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பரவத்தில் போகும்போது பக்கத்தில் மஞ்சப்பள்ளியில் சிப்ளிக்காக ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க இங்கே இருப்பாங்க, திடீர்னு மலேசியில் இருப்பாங்க, சிங்கப்பூர் இருப்பாங்க, மற்ற எல்லாத்தையும் இருப்பாங்க. ஆனால் அவங்க பணியிலோடு இருப்பாங்க. எப்போதுமே சட்டையாக பண்ண மாட்டாங்க. கூட ஒரு காஞ்சி கூட இருப்பாங்க. ஆமாம், தொப்பி தலையில் இருக்கும், பணியிலோடு இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருப்பாங்க. போய் நடுவில் போய் உட்காந்துருவாங்க. இவங்க உட்கார்ந்த உடனேயும் சுற்றி எல்லா மக்கள் உட்காந்துருவாங்க. பஸ் போகாது. அந்த பஸ்ஸுக்கார அந்த கெஞ்சுவான் போக சாப்பிடுவேன், அவங்களுக்கு நெஞ்சு போவாங்க. சில பேர் இது நான் கண்கூட பார்த்துருக்க ஒரு சம்பவம். அவங்க அல்லாஹ் தாலா பூமியை சுற்றி கொடுத்தாங்க. திடீர்னு பஸ் மலேசியா இருப்பாங்க, திடீர்னு சிங்கப்பூர் இருப்பாங்க, தமிழ்நாடு இருப்பாங்க, எல்லா இடத்துல இருப்பாங்க. இது பூமியை சுற்றி கொடுக்குறது. இதே போல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் பூமியை சுற்றி கொடுத்தான். இந்த சுற்றி கொடுத்த அடையாளம் என்ன? பைத்துல் மக்தஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அங்கே சென்று தன்னுடைய வாகனத்தை கட்டி போடுவதற்காக வேண்டி ஒரு கல்லை பார்த்தாங்க. அந்த கல்லில் துவால் போட்டு அதில் தன்னுடைய வாகனத்தை கட்டி போட்டு போனாங்க. அந்த அடையாளம் அப்படியே இருக்குது. அந்த அடையாளம் அது மட்டும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸ் போகிறதுக்காக வேண்டி போகும்போது
அன்று எப்போதுமே அந்த கதவை சாத்தப்பட்டோம். அன்னைக்கு சாத்த முடியல, இழுத்து முடியல. யாராவது பெருமை நிறுவனம் கொண்டு வர்றாங்க, ஒன்றும் செய்ய முடியல. காரணம் என்னன்னு கேட்டாக்க ஸல்லல்லாஹு அங்க வர்றாங்க தெரிஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு மட்டுமல்ல, மௌத்தா போன 1,24,000 நபிமார்களும் அந்த பைத்துல் முகத்தில் ஆஜராயிருந்தார்கள். அதாவது ஸல்லல்லாஹு தான் எல்லாம் சேர்த்து ஆனால் 2 ரக்காத் நபி தொழு வச்சாங்க வந்துருக்கு. சரி, தொழு வச்சாங்க. என்ன தொழு வச்சு முன்னாடி எப்படி கூட்டம் இருந்தால் அதனுடைய அனுப்பலாங்க மாயா இருக்குமோ அதே மாதிரி அங்கே இருந்துச்சான். அதை பார்க்க போதால யாரோ பிரஜைங்க ஊருக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு மக்கள் தெரிஞ்சாங்க. அந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் இரவு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அது நமக்கெல்லாம் ஒரு பாடமாக ஒரு படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். அதற்கு நிஜாமுதீன் வலியுல்லாஹ் அவர்களும் அல்லாஹ்வை சந்திச்சிருக்காங்க. எப்படி பூந்த உணவோட அவளை உணவு செஞ்சு ஒவ்வொரு தடவை அவங்க இருக்கும் பொழுது குத்துபுத்தீன் ஹக்கீம் சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி அந்த ஏரியாவுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவர் சொல்றாரு, ஜியாவுதீன் ஹக்கீம் சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி சொல்றாரு, என்ன இவங்களுடைய பழக்கம் என்ன சொன்னாங்க, எது செஞ்சுட்டு தங்காத ஆட ஆரம்பிச்சுவாங்க. அவங்க வயிற்று படிச்சு யாரு இவங்க பெரியாங்க. ஆமாம், விசாரணை வழியில் அவங்க ஆட ஆரம்பிச்ச உடனேயும் மார்க்க சட்டப்படி கூடுமானாக்க சட்டப்படி கூடாது. பாட்டு படிச்சுக்கிட்டு ஆடுறது நம்மகிட்ட கூடாது. அந்த அடிப்படையில் இவங்க காலேஜ் சொல்றாங்க, என்ன நிஜாமுதீன் நீ சேர்த்து தரையிலேயே மார்க்கு பொண்ணாக்குது சொன்னாங்க. அதுக்கு எதுவுமே பேச மாட்டாங்க. நான் வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. பலதான் சொல்லியிருக்காங்க, கேட்கல. ஒரு என்ன சொன்னாக்க, நீ இனிமேல் கேட்கலனாக்கா நீ எந்த பந்த காலு கீழே உட்காந்துருக்கியோ அந்த பந்த காலை விட்டு விட்டுருவேன், அது ஒவ்வொரு விழுந்துடும். அதனால நீ ஆடாத. அதே நேரத்தில் அவங்க பாட்டு ஆடிருந்தாங்க. சொன்னாங்க, ஆளை கூட்டாங்க, பந்தக்கால் வெட்டி விட்டாங்க, பந்தக்கால் வெட்டி விட்டாங்க, பந்தக்கால் செய்து ஆட ஆரம்பிச்சு. ஆரம்பித்த உடனே பார்த்தாங்க 2 வேலை முடிச்சு அப்படி போயிட்டோம். கொஞ்ச நாள் போச்சு, திருப்பியும் ஒரு சபையில் 2 உள்ள சந்திக்க சொல்லி வந்துச்சு. அப்போ எந்த ஆலோசனை சொன்னாங்க, என்ன நிஜாமுதீன் நான் சொல்றத சொல்லியிருக்கிறேன், என் முன்னாடியே சரியத்துக்கு மாற்றமாக சாக்குறியா அப்படின்னா ஒன்று மட்டும் சொல்லியா எந்திரிச்சு ஆரம்பிச்சாங்களாம். உடனே அவங்க போய் தோற்பட்டியை குளிச்சு அப்படிக்கே உட்காந்துச்சாங்களாம். 2வது எந்திரிச்சு ஆரம்பிச்சாங்களாம். திருப்பி கோவந்துச்சா என்ன செய்யணும்னு திருப்பி தோற்பட்டியை குளிச்சுட்டு உட்கார வச்சாங்களாம். 3வது எந்திரிச்சு ஆரம்பிக்கும் பொழுது இவங்க அவங்க முன்னாடியே கைக்கு நின்றாங்களாம். எல்லாம் கேட்டாங்க, என்ன விஷயம், நீங்கள் 2 தடவை கை பிடிச்சி அப்படிங்க உட்கார வச்சிங்க, 3வது எந்திரிச்சிட்டீங்களே என்ன காணும் போது, முதல் தடவை அவர் அந்த வயிற்று படிக்கும் பொழுது அந்த இதை கேட்டு அவருடைய ரூ முதல் வாழ்ந்த வரைக்கும் போச்சு, எனக்கும் முதல் வாழ்ந்த வரைக்கும் போகிறதுக்கு ஆட்டல் இருந்துச்சு. அங்கே போய் இடித்து கொண்டு உட்கார வச்சு அவரை 2வது தடவை அவர் சொல்லும் பொழுது அவருடைய ரூ வேகமாக 7 வாழ்ந்த வரைக்கும் போச்சு. அதனால நானும் எனக்கு அதான் 7 வாழ்ந்த வரைக்கும் போய் ஆட்டை கொடுத்தா அங்கேருந்து பிடிச்சி இழுத்து கொண்டு உட்கார வச்சு 3வது தடவை அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு போய் அவர் விட்டு போச்சு. அல்லாவுக்கு முன்னால நான் எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நானும் அல்லாவுக்கு முன்னால் நின்று கொண்டே இருந்தேன். ரூப அல்லாவுல கொஞ்ச இருந்தேன். இவரை பார்த்து ரசிக்கல, அல்லாவுடைய நூறாண்டு ரசித்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு அந்த ஜியாவுதீன் ஹக்கீம் சொல்லக்கூடிய இந்த பெரிய சொன்னாங்க. இது என்ன அப்படின்னாக்க, இதுவும் மேராஜ் தான், இதுவும் மேராஜ் தான். இந்த மாதிரி மேராஜுக்கு போகும்போது எல்லாத்துக்கும் ஜாயிச்சு இருக்குது, எல்லாம் முடியும். ஆனால் அதுக்குள்ள தாக்கத்தின் சக்தி உண்டாகி கொள்வது நம்ம பார்க்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அவர்களை இந்த மேராஜுடைய இரவில் வழக்கத்தினால்
அப்படியே கபல் செய்வானாங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாங்க, எல்லாமே கையில் தந்துடுவானாங்க. ஈரோடு திக்ர் மஜ்லிஸ் அப்துல் மாலிக் ரஸா இதாமத் பரகாத்து பயான் சேலம் சிஸ்தியா சேனல்.